ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை ஏசாயா 40 28 வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதில்லை, இடைப்படுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை கேட்டதும் இல்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடைவிழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படைவார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாள்ல தேவன் நம்ம யாரெல்லாம் இந்த நாள்ல சோர்ந்து போய் இருக்கிறோமோ அவரை பலப்படுத்த வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம என்ன வேலை மித்தமா சோர்ந்து போயிருக்கிறோமா, இல்ல குடும்ப சூழ்நிலை மித்தமா சோர்ந்து போயிருக்கிறோமா, ஒரு பிரச்சனையில கண்டு சோர்ந்து போயிருக்கிறோமா, இந்த நாள்ல எதுல சோர்ந்து போயிருக்கோம் நம்மளே நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு பிரச்சனைகள், ஏன்னா நம்ம எந்த ஒரு சின்ன சூழ்நிலையில் கூட நம்ம சோர்ந்து போயிருவோம். ஏன்னா அதனால தேவன் என்ன செய்யறாரா, மகனே சோர்ந்து போகாதீங்க, நான் உனக்கு புது பலனை தருகிறேன், பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ உண்மை ஆசிர்வதிப்பேன்னு சொல்றாரு. அதே போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களே புது பலன் அடைய செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப புது பலன் எப்படி அடைய முடியும்? நம்ம சோர்ந்து போனோம்னா அந்த பிரச்சனைகளை மட்டும்தான் நம்ம சுமக்கிறோம். அந்த வேலையில அந்த பிரச்சனைகளை மட்டும் சுமக்கும் போது நமக்கு அந்த பிரச்சனை தான் நம்ம இருதயத்தை அழுத்துகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம பிரச்சனை வந்தா, ஏன்னா தாவீது சங்கீதக்காரனுக்கு சொன்னது போல, உனக்கு துக்கமா இருந்தாலும் நீ என்னை களி கூறு என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம துக்கப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அந்த பிரச்சனை இருந்து மீண்டு வர முடியாது. அப்ப நம்ம அந்த பிரச்சனை வரும்போது கூட தேவனை ஆராதிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். தேவனை களி கூறுவர்களாக இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம ஓடி ஓடி ஒவ்வொருத்திட்ட சொல்லி சொல்லி இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் காண முடியுமா அப்படின்னு நீங்க ஓடுறத விட, அந்த பிரச்சனை வரும்போது அரைக்கதவை மூடி என்னை நோக்கி ஜெபியுங்கள், நான் வெளியரங்கமாய் காட்சி அளிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த பிரச்சனை வரும்போது உங்களுக்கு, ஏன்னா இந்த தேவனோட வார்த்தை எடுத்து வைத்து உங்கள் கதவை சாத்தி தனிமையில இருந்து தேவனை நோக்கி அந்த வார்த்தை வாசித்து அவரை ஆராதிக்கும் போது, ஏன்னா அந்த பிரச்சனை ஏன்னா நீங்க சொல்ல வேண்டியதில்ல, அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு லூக்கா 4ஆவது அதிகாரத்துல பார்க்கும்போது ஒவ்வொரு மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறதா. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்குன்னா மயிறு முடிங்கிறது ஒரே விஷயம்தான், இருந்தாலும் அந்த அந்த ஒவ்வொரு நூலா இருக்கிறத எண்ணப்பட்டு இருக்குதுன்னா அவர் அறிந்திருக்கிறார்னா, அப்பனா நம்ம பிரச்சனையெல்லாம் அவர் எம்மாத்திரம் அவர் எல்லாத்தையும் அறிந்திருப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம பிரச்சனை வரும்போது நீ மனுஷரை தேடியே ஓடுறியே, நான் உன்னோடுதான் இருக்கிறேன், ஏன் எங்கிட்ட சொல்ல அப்படின்னு கேட்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால அவர் காத்திருக்கிறார். உங்க பிரச்சனை சரி செய்வது ஒரு நிமிஷம் தான். அப்பனா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம மனுஷரை தேடி ஓடுறோம். இது இவங்கிட்ட சொன்னா நமக்கு ஆறுதல் கிடைக்குமா, அவங்ககிட்ட சொன்னா ஆறுதல் கிடைக்குமா, நம்ம இதை செஞ்சிடலாமா அதை செஞ்சிடலாம் சொல்லி செஞ்சு செஞ்சு சிக்குல போய் மறுபடியும் மாட்டிக்கொள்ளுகிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நமக்கு பிரச்சனை வருதுன்னா நம்ம ஒருவரிடம் சொல்லாதபடிக்கு தேவன் தேட வேண்டியது தேவனை தேடணும். அவரு மனுஷர் மூலத்துல அனுப்புவார். ஆமென். அல்லேலூயா. அந்த பிரச்சனையவே அந்த பிரச்சனைக்காரங்களே நம்ம கூட கொண்டு நியாயமா பேச அவர் அனுப்புவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு காரியம் பிரச்சனை ஒரு நிந்தைகள்லாம் வரும்போது
நம்ம வேதத்தை எடுத்து வச்சு வாசித்து அது ஏன்னா தேவன் வந்து ஆலோசனை கர்த்தர், அவர் ஆலோசனை கொடுப்பார். ஆமென் அல்லேலூயா. அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் வந்து நமக்கு ஒரு நம்ம வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேதத்திலேயே நமக்கு ஒரு ஆலோசனை தருவார். நம்ம வேற எங்கேயும் போய் ஆலோசனை கேட்க வேண்டாம். வேதத்தை வாசிக்கும் போதே நமக்கு அதுல ஆலோசனை வந்து விடும். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா அவரோட வார்த்தையை வாசிக்க வாசிக்க அந்த பிரச்சனை அந்த வாசித்து முடித்து ஜெபித்து அந்த ஆராதிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனைக்கு பதில் வந்து விடும். ஆமென் அல்லேலூயா. அப்ப இப்படியெல்லாம் தேவனோட அற்புதத்தை இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும், எதுக்கு சோர்ந்து போகணும், எதுக்கு நம்ம போய் பிறர்கிட்ட போய் சொல்லி சொல்லி பிரச்சனையை பெருசாக்கி கொள்ள வேண்டும். ஆமென் அல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல கூட நம்ம வந்து தேவனோட வார்த்தை தேவன் என்ன சொல்றாருன்னா, ஏன்னா தேவனை வந்து ஆராதிக்கும் போது அவரை நம்மளை ஆசீர்வதித்து சில ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிக்கிறாராம். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா அவர் காத்திருக்கும் போது புது பலனை தருகிறாராம். ஆமென் அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவீர்கள் சொல்லுகிறார். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா நம்ம காத்திருக்கிறோம். ஒரு நேரம் ஜெபம் பண்ண உடனே நம்ம ஜெபிச்ச உடனே நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது டக்குனு உட்கார்ந்தா நம்ம பிரச்சனை சரியாகலையே நம்ம யோசிக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன செய்யற பலத்தை கொடுக்கிறார். ஆமென். சத்துவத்தையும் கொடுக்கிறார். ஆமென். போகாம இருக்கிறதுக்கு நல்ல சத்துவத்தையும் கொடுக்கிறாரு. அப்ப சோர்ந்து போறவனுக்கு புது பலனும் கொடுக்கிறாரு, சத்துவத்தையும் கொடுக்கிறாரு. ஆமென் அல்லேலூயா. ஏன்னா உனக்கு தேவை பலன் இல்லாதவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாததுக்கு சத்துவத்தையும் நான் கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார். ஆமென் அல்லேலூயா. அப்ப வந்து இந்த நாள் ஒவ்வொரு நாள்ல கூட நம்மள இந்த நாளை கொடுத்ததுக்கு சோத்திரம் சொல்லி இருக்கிறோமா, இந்த நாள்ல கூட சொல்லுவோம். ஏன்னா சோத்திரம் சொல்லி இந்த நாளை கொடுத்தது சோத்திரம் ஆண்டவர், இந்த நாளை நான் மேற்கொள்வதற்கு எனக்கு பலத்தையும் சத்துவத்தையும் கொடுமாண்டவரேன்னு சொல்லி நம்ம காலையிலேயே நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவனிடம் ஏன்னா அந்த வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் அல்லேலூயா. இந்த நாளுக்காக நம்ம யாராவது சோத்திரம் பண்ணி இருக்கிறோமா? சோத்திரம் பண்ணி இந்த நாளை கொடுத்ததுக்கு ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சொல்லி நம்மள ஒவ்வொருவரும் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென் அல்லேலூயா. நம்ம அனைவருக்கும் ஆக ஜெபிப்பவர்களாக இருந்தா ஜெபிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு பிறருக்காக ஜெபிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மளுக்கு பலனை வாங்கி கொள்ள வேண்டும். ஆமென் அல்லேலூயா. அந்த நாளை மேற்கொள்ள ஒவ்வொரு பலம் இல்லாத பலத்தையும் சத்துவம் இல்லாத சத்துவத்தையும் நம்ம வாங்கி கொள்ளவர்களாக இருக்கணும். தேவன் கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா நம்மளுக்கு சோர்ந்து போய் இருக்கிறோம்னு சொல்லி தேவன் இந்த நாள்ல நம்ம வீட்டுக்கு வந்து பலனை கொடுத்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா கழுகை போல புது பலன் அடைந்து நம்ம உயரமாக பறக்க போகிறோம். ஆமென் அல்லேலூயா. ஒன்றுக்கு கவலைப்படாதீர்கள். இந்த நாள்ல தேவன் வந்து புது பலனை கொடுக்கிறார். ஆமென் அல்லேலூயா. இந்த நாள்ல கூட யாராவது உடம்பு சரியில்லாம இருக்கிறீங்களா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறீங்களா, இல்ல முடியாம இருக்குதா, உடம்பு சூழ்நிலை மோசமா இருக்குதா, கவலைப்படாதீங்க. தேவன் உங்களுக்கு தான் புது பலனை கொடுக்க போகிறார். உங்களை வந்து தொட போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. சொந்து போய் இருக்கிற பிள்ளைகளை நான் தூக்கி எடுப்பேன்னு சொன்ன வேதவசனத்தின்படி யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறோமோ, நிந்தையோடு இருக்கிறோமோ, கஷ்டத்தோடு இருக்கிறோமோ, இந்த நாள்ல நம்மள வந்து தூக்கி எடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். தகப்பனே ராஜா சோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில கூட தகப்பனே கத்தாவே சோத்திர ராஜா, தகப்பனே கத்தாவே சோத்திரிக்கிறோம். தகப்பனே ஏசாயா 40 ஆண்டவரே ராஜா சோத்திரிக்கிறோம். நாங்க தானித்தோம் ஆண்டவரே அப்பா. இந்த வார்த்தையின்படி தகப்பனே கத்தாவே சோத்திரம். யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம இருக்குதோ ஆண்டவரே அவர்கள் எல்லாம் ஆண்டவரே நீ கண்ணோக்கமா இருக்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் எந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் நீ எடுத்து போடும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அது போல தகப்பனே கத்தாவே ஒரு மகனுக்காக இந்த வேலையில கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா சோத்திரிக்கிறோம் அப்பா. ஜான் மகனுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ராஜா சோத்திரிக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மகனுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே அந்த மகனுக்கு ஆண்டவரே பூர்ண சுகத்தை கொடுக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகன் மேல் உன் கரம் வெளிப்படட்டும் ராஜா. அந்த மகன் மேல் இப்பொழுது உம்மோட அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. மிராக்கிள் நடக்கட்டும் ஆண்டவரே. அந்த மகனை தகப்பனே போய் தொடுவீராக ராஜா. நீங்க தொடும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகன் மேல் உன் வல்லமை புறப்படட்டும் சாமி.
ஆண்டவரே அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க மகனுக்கு சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகும்படிக்கு சீக்கிரத்தில் எழுப்பும் சீக்கிரம் ஆண்டவரே எழுப்பும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எழுப்பும் ஆண்டவர், கரம் வெளிப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே கிட்டத்துக்கு மட்டும் தேவன் அல்ல, தூரத்துக்கும் தேவன் தான் ஆண்டவரே. எங்கிருந்து ஜெபித்தாலும் அந்த ஜெபம் ஆண்டவரே உங்க தூப கலசத்துல வந்து விழுகும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் கண்கள் திறக்கும்படிக்கு ஆண்டவரே உங்க குடும்பத்தை கண்ணோக்கமாக நீ இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டான்னு சொன்ன வேதவசனப்படி ஆண்டவரே அவருக்கு வெக்கப்பட்டு போகாதபடி அந்த மகனை ஆண்டவரை மீட்டு எடுக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஹாஸ்பிட்டலில் எவ்வளவு சுகத்தோடு சுகமில்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாத்தையும் பலத்தை கொடும் ஆண்டவராக அவர்கள் எல்லோரையும் சுகப்படுத்தும் ஆண்டவரே. சோத்திரம் அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. இன்னும் கூட தகப்பனே, இன்னும் தகப்பனே, இந்த மாதிரி யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்க ஒவ்வொருவருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் எல்லா பிள்ளைகளும் உங்க கருத்துல கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்தி உங்க கருத்துல கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். So